பூவ ஜெகன்மூர்த்திக்கு அப்படிதான். அவரும் நிறைய வழக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேர் தான் மெயினான ஆள், கட்ட பஞ்சாயத்தில் வந்து 2 பேர் தான் அப்படிங்கிறதான் ஒரு கருத்து இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆம்ஸ்டாங் செஞ்சதையெல்லாம் நம்ம நியாயப்படுத்துவதுன்னு ஒரு இடம் வருது. அவர் செய்யக்கூடிய நன்மைகளை தான் ஆதரிக்க முடியும். அதுக்காக அவர் வந்து ஒரு இடத்த வளைச்சி போட்டு ஒரு இடத்துல வந்து கமிஷன் கேட்டார், பஞ்சாயத்து பண்ணார், அங்கே வந்து ஆட்களை திரட்டினார், அடிதடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஆதரிப்பதுங்கிறது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? கேட்டால் என்ன சொல்கிறேன்னா, வேற ஆள் செய்யலையா, திமுக செய்யலையா, அதிமுக செய்யலான்னு கூட சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதை சட்டப்பூர்வமாக நிரூபிக்கின்றது நான் சொல்கிறேன். யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி வழக்கில் உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒரு வழக்கு வெளிப்பட்டு விட்டது. வெளிப்பட்டதுனால நம்ம இவர்களை பற்றி பேசுகிறோம். இன்னும் வெளிப்படாத கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் யார் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரியான இல்லீகலான விஷயங்கள் செய்கிறாங்க என்பதை தீவிரமாக புலனாய்வு செய்து அவர்கள் பட்டியலை எப்படி ரவுடிகளினுடைய பட்டியலை எடுக்கிறாங்களோ அது மாதிரி இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்கள் மேலேலாம் மிக தீவிரமான குண்டர் சட்டம் மாதிரியான வழக்குகளை போட்டு கட்டுப்படுத்தலைன்னா உச்சத்துக்கு போய் ஒரு பெரிய படுகொலையாகி, ஆணவ படுகொலையாகி, ஏதோ ஒரு கும்பல் வன்முறையாகி, துப்பாக்கி சண்டையாகி, ஒரு அதீதமான ஒரு பிரச்சனைக்குள்ளே போனதற்கு பின்பு இந்த அரசாங்கத்தில் சட்டம் ஒன்றும் சரியில்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நடமாட முடியலை என்று சொல்லக்கூடிய அந்த கட்ட பேரையும் அரசு தான் சுமக்கணும்.